அவன் இதே கண் என்னங்கிட்ட பேசி வச்ச மாதிரி நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த மலர்கிட்ட சொல்லிடலாமா? பிறந்த நாள் அன்னைக்கு சொல்லணும் முடிவு பண்ணிடணும். சொல்லிட வேண்டியதான். ஏங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை உட்கார் உட்கார் உட்கார. பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். படுத்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் சார். பெயின் கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிரும். நல்ல தூக்கம் வரும். நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. மருந்து வேலை செய்யறதுக்குள்ள உன் மனசில் இருக்கிறதா சொல்லிடுறா. சொல்லிடு. உன் பிறந்த நாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. சொல்லிடுறா. மலர், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அது ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது தான். அது எப்படி என்னவா இருக்கும்? என்னடா இவன் இந்த நேரத்துல இப்படி சொல்றானேன்னு எதுவும் நினைக்காத. எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதான் சொல்றேன். நீ என்னன்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்க. அது அது நான் வந்து என்னாச்சுங்க? தூக்கம் வந்தா தூங்குங்க. இல்ல, கண்ணு ஒரு மாதிரி பயங்கரமா சொக்குது. அப்ப பேசாம படுத்து தூங்குங்க. இல்ல மலர், நான் உங்ககிட்ட பேசணும். என்னங்க கண்ணு இப்படி சொக்குது? தூக்கம் வந்தா தூங்குங்க. எதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இல்ல மலர், நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். சரி சொல்லுங்க. அது நான் நான் வந்து எங்க எங்க இல்லங்க படுங்க. இல்ல மலர், இல்ல. ஏங்க நீங்க தூங்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம். அப்படியே படுங்க, வாங்க படுங்க. பாத்து. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு. அந்த முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? வீட்டுல கண்டுபிடி பேசுவாங்க. மனசுல எதுவும் வச்சுக்காம நிம்மதியாருன்னு சொல்லுவாரு. அதான் இருக்கும். ஏய் 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 எந்திரி எந்திரி. அத்தை, உன் புருஷன் இங்க காயப்பட்டு கிடக்குறான். அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க. உனக்கு என்ன கவலை இருக்க போகுது? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, ஐயோ என் மவனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் தானே கவலைப்படணும். நீ நல்லா சந்தோஷமா தான் இருப்ப. இத பாரு, நான் வீடு வரைக்கும் போய் குளிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் அவனை பாத்துக்க. சரிங்க அத்தை. என்னது? சரிங்க அத்தை. அத்தையா அத்தை, மூஞ்ச பாரு. இத பாரு,
உள்ள போய் கரிசனத்தோட அவனை தொட்டுக்கிட்டு பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் வெளியே கதவு கிட்ட நின்னே பாரு. அப்படி அவன் ஏதாவது கேட்டானா நர்ஸ் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து ஏதாவது செய்ய சொல்லு. சரியா? முழிக்கிற முழிய பாரு, ஆளும் மண்டையும். அப்பா, மேடம், நீங்க ராத்திரி விசிட்டர்ஸ் ரூம்லயே தூங்கிருக்கலாமே. ஏன் இங்க உட்காந்து தூங்காம கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. சரிங்க மேடம். டாக்டர் சாருக்கு இன்ஜெக்ஷனும் டேப்லெட்ஸும் எழுதி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது போட்டு விட்டுருவாங்க. ம், சரி. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இங்கே வெற்றிங்கிற இங்கே தான் மேடம், உள்ளே இருக்காரு. ஓகே, தேங்க்யூ. ஹே அஞ்சலி, நீ இப்போ வந்த? பார்த்து பார்த்து. இப்போதான்டா. அப்பா கூட கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன். அதான் என்னால ப்ராப்பரா பர்த்டே விஷ் கூட பண்ண முடியல. சரி, இன்னைக்கு காலையில வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அத கேட்டதும் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரியுமா? சரி அஞ்சலி, அழாத. எனக்கு தான் ஒன்றும் இல்லை. இல்லை என்னடா இப்படி உன் கூட யாருமே இல்லாம இருக்காங்க? இல்லை 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 இல்லை, அம்மாவும் மலரும் இருக்காங்க. வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க. யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்காதவன்டா நீ. உனக்கு யாரா இப்படி பண்ணது? யாரா அவன்? யாரும் தெரியல அஞ்சலி. திடீர்னு அட்டாக் பண்ண வந்தான், தடுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமோடா, ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ. உன்னை நினைச்சாலே எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஏய், எனக்கு ஒன்றும் இல்லை அஞ்சலி, சொன்னா கேளு. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? கை ரொம்ப வலிக்குதாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய், அழாதன்னு சொல்றேன்ல. நீ இப்படி காயம் பட்டு படுத்திருக்கும் போது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டால எப்படி அழாம இருக்க முடியும்? சொன்னா கேட்க மாட்டியா? அழாதன்னு சொல்றேன்ல. ஹாய் மலர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மலர்,
யாருன்னு தெரியலையே உனக்கு? எனக்கு தெரியலங்க. இவ பேர் அஞ்சலி. காலேஜில் என் கூட படிச்சா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு கத்தி காயம் பட்டுருச்சுன்னு தெரிஞ்சு பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஓ அப்படியா? ஹாய். ஹாய். இன்னும் உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா? இல்லைங்க. நீங்களும் நானும் 2-3 இடத்துல மீட் பண்ணிருக்கோங்க. அப்படியா? நான் வேணும்னு சொல்லல. நிஜமாவே எனக்கு உங்களை ஞாபகம் இல்லை. என்னங்க, போன வருஷம் உங்க ஊர் திருவிழால பால் குடம் எடுத்தீங்க தானே? ஆமா. நானும் தான் உங்க பின்னாடி பால் குடம் எடுத்துட்டு வந்தேன். ஓ. அதுக்கப்புறம் உங்களுக்கும் மாறனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்ததில்ல, அப்ப கூட நான் ஸ்டேஜ் பக்கத்துல தான் இருந்தேன். ஏய் அஞ்சலி, என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ ஆமால, சாரி சாரி சாரி, ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூ. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சொன்னனே தவிர காயப்படுத்துறதுக்காக சொல்லல. ஐ அம் ரியலி சாரி. பரவாயில்ல. சரி வெற்றி, நான் கிளம்புறேன். நீ வீட்டுக்கு வந்ததும் கால் பண்ணு, நான் வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்குறேன். அப்புறம் ஆண்டி, ஈஸ்வரி அண்ணி, பவுனு எல்லாரையும் கேட்டதா சொல்லு. தாத்தா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காரு. ஓகேடா, உடம்ப பார்த்துக்கோ, உனக்கு ஒன்றும் ஆகாது. கெட் வெல் சூன். ஓகே மலர், பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். பிலேட்டட் பர்த்டே விஷஸ். ரொம்ப நாளா நீயும் நானும் சந்திக்கிற காட்சி வரணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். கடைசியில ஒரு வழியா வந்துருச்சு போலே. இனிமே நீயும் நானும் அடிக்கடி சந்திக்க வேண்டியது இருக்கும் மலரு. பார்த்துக்கலாம். மலரு, இப்பதான் மலரு, நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தான். சரிங்க. மாப்பிள்ள, இந்த கேஸ் விஷயமா இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்க சொல்றாரு. நீங்க நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வந்துருங்களே. தம்பியை நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க. சரிங்க மாமா, நான் போய் பாத்துக்கிறேன். மாமா. என்னம்மா? என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஒருவேளை புகழுக்கும் அகிலாவுக்கும் ஏதாவது சண்டையா இருக்குமோ? சொல்லுமா, என்ன விஷயமா இருந்தாலும் தயங்காம சொல்லுதா. இல்லைங்கய்யா, வெற்றி மாமாவை பத்தி தான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? இதுதானா, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். நல்லா இருக்காமா. கைதான் அப்பப்போ வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வலிக்கு ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க மாமா. பெரிய காயம் ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன காயம்தான். என்ன கொஞ்சம் ஆழமாக விழுந்திருக்கு. சீக்கிரம் குணமாயிடுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மாமா, நேத்துல இருந்தே வெற்றி மாமா எப்படி இருக்கிறாருன்னு கேட்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா யார்கிட்டயும் கேட்க முடியல. அதான் இப்போ கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏமா, நீ போய் அவனை ஆஸ்பத்திரியில் பார்க்கலையா? இல்ல மாமா. ஏன்? அது வந்து நேத்து விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்க எல்லாருமே அவசர அவசரமா கிளம்பி போயிட்டீங்க. நானும் வரேன்னு சொல்லி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் வீட்டிலே இருந்துட்டேன். அப்ப இன்னும் போய் நீ பார்க்கவே இல்லையா? சரி இருக்கட்டும். புகழ் போய் பார்த்தானா? இல்ல மாமா, புகழ் மாப்பிள்ள இன்னும் வெற்றியை போய் பார்க்கவே இல்லை.
என்னையா இது பெரிய கொடுமையா இருக்கு. அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணி அவன் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கான். அவனை போய் ஒரு 8 ஓடி போய் பார்க்க வேணாம். அவங்க 2 பேருக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதுக்காக அது எல்லாத்தையும் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கணுமா? அப்ப அவன் இத்தனை நாள் வச்சிருந்த பாசத்துக்கு என்ன அர்த்தம்? மாமா அவருக்கு பாசம்லாம் இல்லாம இல்ல. ராத்திரி ஃபுல்லா வெற்றி மாமாவை நினைச்சு தூங்காம அழுதுட்டே இருந்தாரு. ஆனா என்னன்னு தெரியல, வெற்றி மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னும் ஒரு பார்க்காம இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில வீம்பா இருக்காராக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்பாரு? மாப்பிள்ள, புகழுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள கொஞ்சம் வரீங்களா? மாமா கூப்பிடுறாங்க. சரி வரேன். சரி வாங்க. என்னப்பா இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி இருக்காங்க? நாளைக்கே எனக்கு அவனுக்கு ஒரு சண்டை சச்சரவு வந்தா அதுக்கப்புறம் எனக்கு ஒன்னாகி சாக பிழைக்க கிடந்தான்னா என்னை வந்து பார்க்க மாட்டாங்க போல இருக்க. நாட்டசா, என்னையா பேசுற? ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லியிருக்காங்கயா. இங்க பாரியா, பேச்சில் கூட சாவை பத்தி பேசக்கூடாது. இப்போ நான் இவளை எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க? ஒரு வேளை அன்னைக்கு அடிச்சதுக்கு இன்னைக்கு பற்றி வச்சிருக்கிறாளோ? சொல்லுங்கப்பா. ஏப்பா, உங்க அண்ணன் கத்தியால குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான். அவனை நீ போய் பார்க்கலையா? என்னப்பா பதில் சொல்லு, போய் பார்த்தியா இல்லையா? டேய், உன்னை தானே கேட்டேன், அந்த பிள்ளைய முறைக்கிற? அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், நீ பார்த்தியா இல்லையான்னு. அவ பார்க்கலன்னா அதனாலதான் உன்னைய கேட்டேன், நீ பார்த்தியா பார்க்கலையா? இல்லை. ஏயா, நீ சொல்றது உனக்கே நியாயமா இருக்கா? கூட பிறந்த தம்பி நீயே இன்னும் போய் பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? சரி, உன்னைய ஒடியா, எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க, நம்ம தம்பி இன்னும் வரலையேன்னு அவன் நினைக்க மாட்டானாயா? என்னையா அமைதியா இருக்க? போ, போய் அவனை போய் பார்த்துட்டு வா. இல்லைப்பா, நான் வேணா அப்புறமா. டேய், நான் சொல்லிட்டேன்ல, மறு வார்த்தை பேசக்கூடாது. நீ இப்பவே போய் வெற்றியை பார்த்துட்டு வர, சரியா? சரிங்கப்பா. சரி, காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு வா. இருக்கட்டும்ப்பா, நான் பைக்லேயே போய்க்கிறேன். என்னையா இப்படி பேசிட்டு போறியா? அதெல்லாம் அவன் நல்லா ஆயிடுவான், விடுங்கப்பா. டேய், ஒரு நிமிஷம் இருடா. ஏமா அகிலா, நீயும் புகழ் கூட போய் வெற்றியை பார்த்துட்டு வா. மாமா நானா? நீதாம்மா, நீயும் போய் வெற்றியை பார்த்துட்டு வா. போ, புருஷனும் பொண்டாட்டியுமா போய் பார்த்துட்டு வாங்கம்மா. வா, நான் தனியாகவே போய் பார்த்துட்டு வரேன். ஏலே, அது என்னடா பொண்டாட்டியை விட்டு தனியா போய் பார்க்கறது? நீ ஏன் அந்த பிள்ளைய கூட்டு போகலன்னா வேற யாரா கூட்டு போவா? அகிலா நீ போமா. ஏன் மாப்பிள்ள கூட்டிட்டு போயா? என்னம்மா தங்கச்சி யோசிக்கிற? கிளம்புமா. போத்தா. கோவத்துல வண்டியை எம்புட்டு முறுக்கிட்டு போறான் பாத்தியா? எம்புட்டு முறுக்குனாலும் முறுக்கிட்டு போகட்டும்பா. இந்த மாதிரி நாம ஏதாவது பண்ணாதான் அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உறவு நிலைச்சு நிற்கும். அதுவும் சரிதான்ப்பா.
ஓட்டிட்டு போறான். கொஞ்சம் மெதுவா ஓட்டினாதான் என்ன? ஏய் கையெடு. கொஞ்சம் மெதுவா போக சொல்லி சொல்லலாமா? இல்ல இல்ல வேண்டாம், அப்புறம் இதை விட வேகமா போவோம். ஏங்க கொஞ்சம் மெதுவா போங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், கொஞ்சம் மெதுவா போங்க. ஏய் இதோட மெதுவால போக முடியாது. இதோட மெதுவா போனா இறங்கி நடந்து போ.